ஏற்கனவே இவ்வளோ கஷ்டம், இதுல நீங்க இன்னும் கஷ்டத்தை உண்டாக்கிக்கிறீங்க. நீங்க யோசிக்கணும், அவன் நிலைமையில நீங்க இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிக்கணும். நீ அவரோட நிலைமையில இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். அது யோசிச்சேன்னா இந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் இவ்வளோ மோசமா பேசிக்க மாட்டீங்க. நானும் ஒரு தீபாவளி அப்படிதாங்க மேடம். பிள்ளைகள் காலையில் தண்ணி என்னது ஒரு நோம்பு நோடி வந்தா தண்ணி ஊத்திட்டு வா எங்கேயும் போனேன், அதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ண எனக்கும் ஆசையா இருக்கும் மேடம். எங்கேயாவது வெளியே போகணும், எங்கேயுமே கூட்டிட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இருக்கும் சண்டை. எல்லாமே நல்லாலாம் இருக்காது, சண்டை வரும், எல்லாம் வரும். ஆனா படுத்து தூங்கறதுக்கு முன்னாடி அந்த சண்டையெல்லாம் போய் நல்லபடியா பேசி சந்தோஷமா படுத்து தூங்கணும். அது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு குடிக்காதீங்க, குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க, குடும்பத்தை அப்படி கதற விடாதீங்க. பாதி போய் பேசுறாங்க மேடம். இந்த ஷோக்கு பசங்களை கூப்பிடவே கூடாது. ஆனா ஏன் நான் கூப்பிடுறேன்னா, இந்த கூத்துல கஷ்டப்படுற இந்த பசங்க தானே, அட்லீஸ்ட் பாக்குறது உங்களுக்காவது ஒரு புத்தி வராதான்னு. ஹலோ பாருங்க கூப்பிடுறாங்க, வாயில கை வைக்காத. உங்க பேர் என்னது? லட்சணா.